வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து சமய அறநிலையத்துறை ஏன் தேவை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ வெட்ட வெளிச்சமாக ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க. எங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் செய்த பித்தலாட்டங்கள் என்ன, அப்படின்ற ஃப்ராடு வேலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதை குறித்த செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அது போன வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமையா இல்லை சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையை பாராட்டி இருக்கிறார்கள். என்னென்னு பாராட்டியிருக்காங்க, நீங்கள் அருமையான வேலை செஞ்சுருக்கீங்க, இதை தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சு இந்த பித்தலாட்டங்களை பூரா வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 ஒரு தடவையும் 1975 ஒரு தடவை, 87 ஒரு தடவைன்னு பல நேரங்களில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை இந்த தீட்சிதர்கள் விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க கோயில் அவங்க விற்பாங்க, உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்க வந்துடுறீங்களா? அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. கோயிலெலாம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. கோயில் மக்களுக்கானது, பொதுமக்களின் சொத்து தான் கோயிலை தவிர தனிப்பட்ட ஒரு நபரின் சொத்தெல்லாம் கிடையாது கோயில். அந்த சொத்துக்கள் யாருக்கு சொந்தம்னா, சிதம்பரத்தில் அங்கே சிலை இருக்கே, நடராஜர் சிலை, அந்த நடராஜருக்கு தான் சொந்தம் அந்த கோயில் சொத்துக்கள்லாம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலேயே ஏகப்பட்ட ஃப்ராடு பண்ணுறாங்க. சரியா? அந்த நிலங்களை குத்தகைக்கு விடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னே அதுலேயே நிறைய பித்தலாட்டம், நிறைய ஏமாத்து வேலை, ஃப்ராடு வேலையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தாண்டி பத்திரத்தில் நடராஜர்னு கையெழுத்து போட்டே விற்றுருக்காங்க. எந்த நடராஜர்? யாரோ நடராஜர் தீட்சிதர் இல்லை, சிதம்பரம் கோயிலில் இருக்கிற நடராஜரே அவருக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி இவங்களே கையெழுத்து போட்டு விற்றுட்டாங்க. இதை இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய ஆடிட்டிங்கில் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்காங்க. கோர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா அருமையான வேலை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் போகக்கூடிய பாதை சரியான பாதை தான், நீங்கள் இதே பாதையில் தொடர்ந்து சென்று மேலும் இது குறித்த செய்திகளை பூரா வெளிக்கொண்டரணும் அப்படின்னு சொல்லி பாராட்டி உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் இன்னும் எத்தனை தீட்சிதர்கள் சிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இதுதான், கோயிலை இந்து கோயில்களை இந்துக்களிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறது பூராமே ஏமாத்து வேலை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதன் மூலமாக அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை திருடுவதற்கு வசதி வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க நம்ம இந்த கோயில் சொத்துக்களில் திருடுற வேலை எப்போ இருந்து செஞ்சிட்ருக்கிறாங்க தெரியுங்களா? இன்றைக்கி நேற்று செய்யலைங்க. முதலாம் குலோத்துங்கனோட கல்வெட்டுலாம் இருக்குது. எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஐயர் சாமி சிலையை சிலையை ஆட்டையை போட்டாங்க, நகையை எங்கெல்லாம் திருடினாங்க அப்படின்னு கல்வெட்டுகளே இருக்குது. அந்த கல்வெட்டுகள்லாம் இல்லைன்னு இவனு மறுப்பாங்க. அது பூராமே நம்ம இந்த எபிகிராஃபியா இண்டிகா இருக்குது பார்த்திங்களா, அந்த புத்தகத்துலேயே எந்த ஊரில் எந்த கோயிலில் இந்த கல்வெட்டு இருக்குது, எந்த மன்னரோட காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு, என்ன செய்தி அப்படிங்கிற வர முழு விவரமும் இருக்குது. இவர்கள் சொல்வது போல் பார்ப்பனர்கள்லாம் தண்டிக்கப்படவே இல்லைன்னு தனியாக இவங்க உருட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பார்ப்பனர்கள்லாம் நல்ல கடுமையான தண்டனைக்கு ஆளாகியிருக்காங்க. ஈவன் மரண தண்டனை கூட சோழர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சோழர்களை பற்றி பேசுகிற வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதோட ஆதாரங்களான அந்த கல்வெட்டுகள் எதுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது சுமார் 1000 ஆண்டுகளாகவே இவங்களோட வேலையே என்னென்னா, கோயில்களை கொள்ளையடிப்பதும் திருடுவதும் தான் வேலை. இப்போ விட நம்ம ரீசெண்டாக பார்த்தோமே, காஞ்சிபுரத்தில் வெள்ளி ஊஞ்சல்னு சொல்லிட்டு வெறும் பலகை மட்டும்தான் இருக்குது, அதில் இருக்க வெள்ளியவே காணுன்ட்டாங்க. மொத்தமாக எல்லா வெள்ளியுமே பேர்த்து எடுத்து விற்றுட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த கோயில் நகையை திருடுவது, கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதுக்கு இடைஞ்சலாக எது இருக்குது? இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. இந்த இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி இன்னும் நிறைய பேர் சரியாக புரிஞ்சிக்காமே பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து என்னவோ அந்த கோயிலில் இருக்கிற வருமானத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறை என்பது எப்படின்னா ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் மாதிரி, ஒரு ஆடிட்டர் மாதிரி அப்படி வச்சுக்கிங்க. இந்த கோயிலுக்கு இவ்வளோ வருமானம் வந்தது, இது செலவு செய்யப்பட்டது, மீதி வங்கி கணக்கில் இருக்குது. எந்த வங்கி கணக்கில்? தமிழ்நாடு அரசாங்கத்தோட வங்கி கணக்கு இல்லை. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. மதுரை கோயில்னால் மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்ற பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கொண்டு போய் அந்த பணத்தை போடுவாங்க. இல்லைனா இவனுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எத்தனை தடவை பார்த்துருக்கோம், போய் சிசிடிவி கேமரா மேலே துண்டை போட்டு மூடிட்டு உண்டியலுக்குள்ளே கையை விட்டு காசு எடுக்கிறாங்க. எப்படி? ஒரு கம்பு எதாவது வச்சுக்கிட்டு அதில் கம்மை ஒட்டி உள்ளே விட்டு ஆட்டுறது. அப்போ அதில் கம்மில் ஒட்டிக்கிட்டு வர நோட்டெல்லாம் வெளியே எடுத்துக்கிறது. இப்போது இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ விஷயங்கள்லாம் வச்சு இத்தனை வேலை செய்யும்போது இவங்க இந்த திருட்டுத்தனத்தை பண்ணிகிட்ருக்காங்களே, இவனுங்க திருடுறாங்கன்றதுக்காக பொதுமக்களோட பணத்தில் அரசாங்கம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுருக்கு. இந்த கோயில் நிர்வாக அதிகாரின்னு வராங்கல்ல, ஈஓன்னு சொல்லி, அவர்களுக்கெல்லாம் எங்கேருந்து சம்பளம் கொடுக்கப்படுது? அந்த கோயில் பணத்துலேருந்து கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மக்களின் வரி பணத்திலிருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. அப்போ மக்களோட வரி பணம்னா அதில் யாரோட பணம்லாம் இருக்குது? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் வரி பணமும் அதில் இருக்குது. அப்போ நல்லா யோசிச்சிங்க. இந்து சமய அறநிலைத்துறை வேண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணுறதா இருந்தால் யார் பண்ணியிருக்கணும்? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் தான் போராட்டம் பண்ணியிருக்கணும். எங்கள் வரி பணத்தை எடுத்து இந்து கோயிலை நடத்துறதுக்கு நீ செலவு பண்ணுவியா? மக்கள் பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணு அப்படின்னு கேட்கணும். உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். லாஜிக் இதுதான் கரெக்டான லாஜிக். எங்களோட வரி பணத்தை பயன்படுத்தி அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் வரி பணத்தை பயன்படுத்தி இந்துக்களின் கோயில்களை பராமரிக்கலாமா நீங்கள் அப்படின்னா அவங்க தான் கேள்வி கேட்கணும். அவங்களே கேள்வி கேட்காம இருக்காங்க. ஆனால் நம்ம முட்டாள் இந்துக்கள் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்து கோயிலை இந்துக்கள்கிட்ட கொடுத்துரு. இந்துக்கள்லாம் எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்குறது? என்கிட்ட கொடுக்குறதா? என்னையும் கெசட்டில் வந்து நீங்கள் இந்துன்னு தான் எழுதி வச்சுருக்கீங்க, நான் இந்துவே கிடையாது. அப்போ என்னையும் இந்துன்னு சேர்த்து வச்சுருக்கீங்க, ஏன்ட்ட கொடுக்க சொல்லவா? இல்லை உங்கள்கிட்ட ராமசாமிகிட்ட கொடுக்குவா, குப்புசாமிகிட்ட கொடுக்குவா, இல்லை யார்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க? இன்டைரக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க, ராமசுப்ரமணிய ஐயர்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்துக்களிடம் கொடுன்னு சொல்லி யார்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க? இந்த நம்ம நரசிம்மன் ஒருத்தர் இருக்கார் திருச்சியில், அந்த மாதிரி நபர்கள்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயில் சொத்தை பூரா ஆட்டையை போடுறதுக்கு. அப்போது கோயில் சொத்தை இந்துக்களின் கோயிலை இந்துக்களிடம் கொடு அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த வாதமே தப்பு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் முழு வேலை வந்து வெறுமனே அந்த கோயிலை ஆடிட் பண்ணுவது. இன்றைக்கும் பாருங்கள், திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா பின்பக்கமாக உள்ளே கூட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன், அந்த தனிப்பட்ட ஐயருக்கு தானே அந்த காசு போகுது, அந்த கோயிலுக்கு வரலல்ல. ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கும்போது சிறப்பு தரிசன டிக்கெட் போடுறதுலேருந்து அந்த டிக்கெட் மூலமாக வசூலாகக்கூடிய பணத்தை கோயிலோட வருமானத்தில் சேர்க்கறதுலேருந்து இது மாதிரி திருட்டுத்தனம்லாம் யாரும் பண்ணாமல் இருப்பதற்காக உள்ள வேலைகளை செய்வது, கோயில் நகைகள் திருடு போகாமல் இருப்பதை உறுதி செய்வது, ஒவ்வொரு நாளும் இந்த சிலைகளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய நகைகள் மறுபடியும் பத்திரமா வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கணக்கு பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகளை தான் இந்து சமய அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்து சமய அறநிலையத்துறையில் நீங்கள் வந்து அது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 7 அந்த குரூப் 7 எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் முதல்ல இந்துவாக இருந்தால் தான் அந்த எக்ஸாமுக்கே அப்பியர் ஆக முடியும். சரியா? ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரோ போய் அந்த எக்ஸாம்லாம் எழுதவே முடியாது. குரூப் 1, 2, 3, 4லாம் இருக்குல்ல, அதில் தான் எல்லாருமே எழுதலாம். இந்த குரூப் 7 எக்ஸாம் மட்டும் இந்துக்கள் மட்டும்தான் எழுதவே முடியும். ஸோ அப்போ அந்த வேலையை செய்பவரும் இந்து தானே அவர். இந்து கோயில்களை இந்துக்களிடம் கொடு, இந்துக்களின் நிர்வாகத்தில் கொடு. அப்போ அந்த நிர்வாகத்துக்காக படிச்சுட்டு வந்தவர் தானே அவர். இந்த கோயிலை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு தனியாக அவர் ப்ராக்டிஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலைக்கு வர்றாரு. அப்போ அவங்க இந்துக்கள் இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நிர்வாக அதிகாரிகளும் எல்லாருமே இந்துக்கள் தானே. அவர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? அவங்களாம் என்ன கிறிஸ்டினா இல்லை யூரோப்பியனா? அவங்களும் தமிழர்கள் தான், அவர்களும் இந்துக்கள் தான். அப்போ அந்த இந்துக்களின் நிர்வாகத்தில் இருப்பதில் இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? என்ன சிக்கல்னால் வேறு ஒரு சிக்கலும் இல்லை, கொள்ளையடிக்க முடியல. கோயில் சொத்தை கொள்ளையடிக்க முடியலன்றது தான் பிரச்சனையே. சொல்கிறது மட்டும் சொல்லிடுவாங்க, சிவன் சொத்து குலநாசம்னு. ஆனால் கூச்சமே படாமல் கோயில் பணத்தை நல்லா கொள்ளையடிப்பாங்க. இதில் இந்த அறங்காவலர் குழுன்னு வேறு ஒரு குழுவை வச்சுருக்கிறாங்க. அதிலெல்லாம் மாற்றி கொஞ்சம் பல பேரோட கான்ட்ரிபியூஷன் உள்ளே வரணும்னு சட்டங்களெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடியே அறங்காவலர் குழுவும் ஐயர்களும் சேர்ந்து தான் கொள்ளையடிப்பாங்க.
இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சிதம்பரம் கோயிலோட சொத்துக்களையே விற்றுருக்காங்கன்னா, சொத்துக்கள்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, அசையா சொத்துக்கள், நிலங்கள், அந்த அந்த கோயிலின் பெயரில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலங்களை பூரா விற்றுருக்காங்க. என்னென்னு பொய் சர்டிஃபிகேட், அதாவது டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நாங்கள் தான் நடராஜன்னு சொல்லி போய் கையெழுத்து போட்டு விற்றுருக்கிறாங்க. இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. ஒரு சிறப்பான செய்தியாக நாம் பார்க்கணும். இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொரு நாள் விளக்கமாக கூட நான் சொல்கிறேன். மொட்டையாக இந்துக்களின் கோயிலை இந்துக்கள்கிட்ட கொடுத்துருன்ற வாதமே தப்பு. இப்போவும் இந்த நிர்வாகம் இந்துக்களிடம்தான் இருக்குது. என்ன ஒன்று, அவர் அரசு அதிகாரியாக இருக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இவங்க கேட்குறது வந்து அந்த ஐயர்கள்ட்ட கொடுத்துருன்றது தான் இவங்க கேட்குறது. அப்படி கொடுத்தா தான் அவங்க கொள்ளையடிக்க வசதியாக இருக்குன்றது அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சரியாக இருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.